ஹை கைஸ், ஸ்கில் இல்லாமல் எக்ஸாம் போகிறது வந்து பார்த்திங்கன்னா சாவி இல்லாமல் பைக்கை போய் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. ஸோ ஸ்கில் இல்லாமல் எக்ஸாம்ஸுக்கு தயவுசெய்து போகாதீங்க, ஸ்கில்லோடி போங்க. அதுவும் நீங்கள் வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ஃபிசிக்ஸை படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த டெஃபினிஷனை பார்க்கும்போதோ, அந்த சம்மை பார்க்கும்போதோ, இல்லைனா அந்த ரீசனிங் கொஷின்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் மைண்டில் வந்துடும். ஸோ இப்போ நிறைய பசங்களுக்கு வந்து இந்த கொலிஷன் டாப்பிக்கை பற்றி நிறைய டவுட்டு. கொலிஷன் நமக்கு நல்லாவே தெரியும், ரெண்டு பாடி ஃபிசிக்கலாக ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா அது பேர் வந்து கொலிஷன். பட் கொலிஷன் வந்து ரெண்டு இதாக பிரியுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கொலிஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஸோ முதல்ல எலாஸ்டிக் கொலிஷனுக்கும் இன்எலாஸ்டிக் கொலிஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து நான் வந்து பண்ணி காட்டுறேன். ஒரு கிளாஸ் கப் எடுத்துக்கிட்டேன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக் டப்பா எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, இது ஷேக் பாட்டில். கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா கையை வச்சு வேகமாக போயிட்டு இதை போய் இடிக்க போகிறேன். ஓகே, இதோடைய ஸ்பீடு என்ன அப்படின்னா 2 மீட்டர்/செகண்ட் வச்சுக்கோங்க. வேகமாக போய் இடித்ததும் இது அப்படியே மூவ் ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன ஸ்பீடில் வந்துச்சோ அதே ஸ்பீடு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இது மூவ் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, ஆனால் ரெண்டுடைய மாஸ் சேமாக இருக்கணும். மூவ் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது எலாஸ்டிக் கொலிஷன். இப்போ இது வேகமாக போய் இடித்ததும் ஓகே என்ன ஆகுது அப்படின்னா இதோடைய ஸ்பீடு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. அதில் பாதி கைனடிக் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஹீட் எனர்ஜியாவோ சவுண்ட் எனர்ஜியாவோ இல்லை பாடியை வந்து டிஃபார்ம் பண்ணியோ வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னா ஓகே அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்எலாஸ்டிக் கொலிஷன். ஸோ எக்ஸாமில் எப்படி எழுதணும் அப்படின்னா எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னா மொமெண்டமும் கைனடிக் எனர்ஜியும் கன்சர்வ்டாக இருந்தால் அது எலாஸ்டிக் கொலிஷன். மொமெண்டம் மட்டும் கன்சர்வ்டாக இருக்குது, நீங்களுக்கு கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்டாக இல்லை, கைனடிக் எனர்ஜி பாதி வந்து ஹீட் எனர்ஜியாவோ சவுண்ட் எனர்ஜியாவோ டிஃபார்மோ ஆயிடுச்சு அப்படின்னா அது இன்எலாஸ்டிக் கொலிஷன். ஏன்னா எனர்ஜி கேன் எதிர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராக்ட். இட் கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். லவ் ஆஃப் கன்சர்வேஷன் எனர்ஜி கூட சரியாக புரியலன்னா லவ் ஆஃப் கன்சர்வேஷன் லவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. லவ் கேன் எதிர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராக்ட். இட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் எக்ஸ் டு நெக்ஸ்ட். புரியுதுங்களா? எக்ஸிக்கிறது நெக்ஸ்ட் கிட்ட போயிடும். நன்றி.